Hi friends, welcome to Art and Craft with me Jewellery Janathan. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் தான் எப்படின்னு காமிக்க போறேன். என்ன ஜுவல்லரி மேக்கிங் பாக்குறீங்களாங்க? ஈஸியா வீட்லயே குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஜுவல்ஸ் தாங்க பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். ஸோ நான் இங்க எடுத்திருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸ். இந்த மாதிரி கலரா விற்கும். நீங்க எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கையில இந்த மாதிரி போடுற மாதிரி ரெடி பண்ண போறேன். இது எதுக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக குழந்தைக்கு கையில காப்பு மாதிரி போடணும். ஸோ நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலான்றதுக்கு இதை ரெடி பண்றேன். ஸோ இதில் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் ரெடி பண்ணுறேன். நூல், ஊசி, இந்த மாதிரி பீட்ஸ் கடையில் ஈஸியாக கிடைக்கும், கிராமில் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிராம் வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அதே போல் நான் இங்கே எல்லோ கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் சாஃப்ட் ஃபோமாக ரோசஸ், இது தனித்தனியாகவும் கிடைக்கும், இல்லை வீட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ரோசஸ் 12 பீஸ் 42 ருபீஸ்க்கு கிடைக்கும். இப்போ குழந்தையோட கை அளவு என்னன்றதை எடுத்துட்டு அதை அந்த நூலில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அளவு தெரியாமல் நம்ம செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா அது கையை மீறி வெளியே வந்துடும். ஸோ அளவு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஈஸியாக பண்ணி குழந்தைங்களுக்கு கையில் போடலாம். இப்போ நமக்கு அந்த எண்டில் முடி போட்டுடலாம். முடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக 2 கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒன்று எல்லோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அதுக்காக தான் எல்லோ கலர் பீட் ப்ளஸ் ஒயிட் ரெண்டுமே சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி ஊசியில ஜாயின் பண்ணதுனால நம்ம ஈஸியா பீட்ஸை உள்ள கொத்துட்டே வரலாம். இந்த மாதிரி குழந்தையோட அளவை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு பீட்ஸை கோத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அளவு தெரியாம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு 8 months பேபி அளவுக்கு இருக்கிற கையில போட போறேன். ஸோ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 22-24 பீட்ஸ் அளவுக்கு தேவைப்பட்டது. இது ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி நம்ம நெக்குக்கு அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கைக்கு போடக்கூடிய காப்பு இல்லைன்னா வளையல், இந்த மாதிரி மெத்தடில் இங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸை கோத்தாச்சு. நமக்கு இப்போது பீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எண்டிங் பீட்ஸாக நான் ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மூடி போட்டுடலாம். 2 பக்கமும் நாட் போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று நான் இங்கே அந்த ரோஸ் இல்லாமல் பண்ணுறேன், செகண்ட் ரோஸோட பண்ணுறேன். இந்த ரோஸஸே நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டோம் ஈஸியாக பண்ணலாம். இந்த ரோசஸ் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அந்த எண்டை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அதுக்குன்னு சில உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு த்ரெட் வைக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எலாஸ்டிக் மாதிரி கையில் போடலாம் ஈஸியாக. இப்போ செகண்ட் பீட்ஸு, இதுவும் அதே மாதிரி 24 கவுண்ட்ஸ் இருக்க பீட்ஸ் தான். ஸோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீட்லேயே நான் எப்படி இந்த ரோஸ் அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரோசஸை நீங்கள் சாட்டன் டேப் இருக்கா, அந்த டேப் யூஸ் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே ஃபோமா ரோசஸ் இருக்கிறதுனால அதையே உள்ள அட்டாச் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஈஸி அட்டாச் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டில் அவங்க ஒரு அயன் கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பியை நம்ம அது கூட ஈஸியாக வளைச்சாவே போதுங்க. இப்போ நமக்கு எந்த எண்டு வேணுமோ சென்டராக பார்த்துட்டு அதை நான் வளைச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஜுவல் மேக்கிங்லாம் செஞ்சு நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிலங்கு ஃபங்க்ஷன் இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னால் நிலங்கு வைப்பாங்க இல்லையா பொண்ணுங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஜுவல்ஸ் மேக் பண்ணி ரெடி பண்ணலாம். இல்லையா குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரெண்டியாக நம்ம மேக் பண்ணி நம்ம வேர் பண்ணி விடலாம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க மேக் பண்ணுறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளே திங்ஸ் வாங்கி நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் 3 to 4 ரோசஸ் எவ்வளோ ரோஸ் வேணுமோ அந்த ரோஸை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பிங்க் ரோசஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் குழந்தையோட கையில் இதை போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குது இல்லையா. நான் இது கிருஷ்ணர் வேஷத்துக்காக இதை ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.